அனைவருக்கும் என் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, உங்களுக்கு பிடித்த நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்று தெரிஞ்சுக்க போறோம். அதாவது, நீங்க அதிகமா அன்பு செலுத்தக்கூடிய உங்களுக்கு பிடித்த அந்த நபர், உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்? அவருடைய மனசில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரு? உங்களுக்கும் அந்த நபருக்கும் எந்த மாதிரியான உறவு இருக்கும்? என்பதைப் பற்றி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு என்ன செய்யணும்னா, நீங்க இந்த திரையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 ரோஜா பூக்கள், அதாவது ஜோடியாக இருக்கும் சிவப்பு ரோஜா மற்றும் ஜோடியாக இருக்கும் பிங்க் ரோஜா பூ. இந்த 2 நிற ரோஜாக்களில் உங்க மனசுக்கு பிடித்த ரோஜாவை உடனே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ரோஜா பூவை வைத்து, உங்கள் மனதில் உள்ள நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்று இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி பூவை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு நபர் நம்மைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்று எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சயின்டிஃபிக் ரீதியா ஒருவரை நம் மனதில் ஆழமாக நினைத்து இயற்கையின் தோற்றத்தில் ஒரு பூவை தேர்வு செய்வதன் மூலம் நாம் நினைக்கும் அந்த நபரின் மனதை படிக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதைத்தான் மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுகின்றோம். அதனால இந்த பதிவை முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப இந்த 2 ரோஜா பூக்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது நீங்கள் இந்த ரோஜா பூக்களில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த அந்த நபரின் முகத்தை உங்க மனதில் ஆழமாக நினைத்து அவரின் உருவம் உங்களின் மனக்கண்ணில் வந்த உடனடியாக எந்த ரோஜாவை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு தோன்றுதோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா தான் அந்த நபரின் மனதை ரீட் பண்ண முடியும். அதனால ஆழமாக நன்றாக உங்க மூச்சை இழுத்து விட்டு அந்த நபரின் உருவத்தை உங்க மனசுல நிறுத்திக் கொண்டு ஒரு ரோஜாவை தேர்ந்தெடுங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுத்த ரோஜாவின் நிறம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப அந்த நபரின் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, முதலில் நீங்கள் தேர்ந்தெடுத்தது முதல் ரோஜா ரெட் கலர் சிவப்பு நிற ரோஜாக்களாக இருந்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த நபர் உங்களை அதிகம் நேசிக்கும் நபராக இருப்பார்கள். அதாவது தங்கள் அன்பை வெளிப்படையாக காட்டுவதற்கு அதிக தயக்கம் உள்ளவர்களாகவும், தனக்குள் இருக்கும் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாதவர்களாகவும் இருப்பார்கள். அதனாலேயே நீங்கள் அந்த நபரை பார்க்கும்போது உங்களை கண்டுகொள்ளாதவர்கள் போன்று செயல்படுவார்கள். இருப்பினும் உங்களை தன் மனசுக்குள் அடிக்கடி நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்க வேற யாரிடமாவது நெருங்கி பழகுவதை பார்த்தால் உங்கள் மேல கோபம் படுவாங்க. அதே சமயம் நீங்க பழகி அந்த நபரை வெறுக்கவும் திட்டவும் செய்வாங்க. யாராச்சும் உங்களை பற்றி பேசுவதை கேட்டால் அதை நின்று கவனிப்பார்கள். இந்த அறிகுறிகள் நீங்க விரும்பும் நபரிடம் இருப்பதை பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது உயிராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களின் மனதிலும் இதயத்திலும் உங்களுக்கு தனி இடத்தையே கொடுத்திருக்காங்க. அவர்கள் தனிமையில இருக்கும் போதும் சரி, இல்லைன்னா தனிமையாக இருக்கும் போதும் சரி, உங்கள் ஞாபகங்களே வரும். உங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்கள். யாராச்சும் அவர்களின் மனதை காயப்படுத்தினால் உடனே உங்களிடம் வந்து சொல்லிவிடணும் போல் தோன்றும். இருப்பினும் சொல்ல மாட்டார்கள். உங்களை எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உங்களை யாராவது குறைத்து பேசினால் அவர்களின் மீது கடுமையாக கோபம் படுவாங்க. அந்த நபரை பொறுத்தவரையில் நீங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எதிலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்காக எதையும் செய்ய துணிய கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் நீங்க அவர்களை விட்டு போய்விடுவீங்களோ அப்படிங்கிற பயம் எப்போதுமே அவங்க மனசுல இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா, எப்பவும் தனிமையை விரும்புவார்கள். இயற்கையை ரசிப்பது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இசையை விரும்பி கேட்பாங்க. பாடல் கேட்கும் போதும் உங்கள் ஞாபகமாகவே அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்கள் ரொம்பவுமே மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால நீங்க இவர்களோடு பழகும்போது மென்மையாக நடந்து கொண்டால் உங்கள் மீது அவர்களின் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களை பற்றி பேசுவது, நினைப்பது அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும்.
சிலருக்கு இடையில் இருக்கும் உறவு எப்போது வேண்டுமானாலும் அறுந்து போகலாம். ஆனால் இவர்கள் உங்க மேல வைத்திருக்கும் அன்பும், அக்கறையும் ஆழமானதாகவும், உறுதியானதாகவும் இருக்கும். அதனால நீங்க இவர்களை விட்டு விலக நினைத்தால் கூட தாங்க முடியாத வேதனை அடைவார்கள். கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போதும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க. அதனாலேயே இவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தெய்வீகமான, புனிதமான உறவு எப்போதுமே நிலைக்கும். அதனால இவர்களை உங்க வாழ்வில் தவற விட்டுடாதீங்க. அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த ரோஜா பிங்க் ரோஜாவாக இருந்தால், நீங்க இந்த ரோஜாவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி யாரோட முகத்தை நினைத்தீர்களோ, அந்த நபர்கள் உங்களை கவனிக்காதது போன்று தோன்றினாலும், அவருடைய கவனம் உங்கள் மீது அடிக்கடி படரும். நீங்களே அவங்களை கவனிச்சு பாருங்க. நீங்க அவங்களை பார்க்காத நேரத்துல அவர்கள் உங்களையே பார்ப்பார்கள். இதற்கு அர்த்தம் அவங்களுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான். நீங்க விரும்பும் நபர் மீது உங்களுக்கு அதிக அன்பு இருந்தாலும், அவங்களுக்கு உங்கள் மீது ஆரம்பத்தில் தவறான அபிப்பிராயங்கள் இருக்கும். சற்று தாமதமாகவே அந்த தவறான எண்ணங்கள் மாறி சற்றே நல்ல எண்ணங்கள் வரும். பின்பு அது உங்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அந்த ஈர்ப்பு உங்க மீது அன்பாக மாற சில காலங்கள் ஆகலாம். இருப்பினும் சில நேரங்களில் அவர்கள் உங்கள் மீது அன்பிருப்பதையும் உணர்வார்கள். அதற்கு அறிகுறியாக நீங்க துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுடைய மனம் அவர்களை அறியாமலேயே ஒருவிதமான வேதனையை உணரும். அடிக்கடி உங்களுக்காக வேதனைப்படுவாங்க. நாள் முழுவதும் உங்களையே நினைச்சிட்டே இல்லைனாலும், ஒரு நாளில் ஒரு சில தடவைகளாவது நினைப்பார்கள். நீங்க வாழ்வில் முன்னேறணும் அப்படின்னு தன்னால ஒரு சில உதவிகளை செய்வார்கள். பெரும்பாலான சமயங்களில் உங்க மேல அவர்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாமல் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் உங்கள் மீது சந்தேக உணர்வுகள் கூட ஏற்படும். இருப்பினும் நாட்கள் செல்ல செல்ல இந்த சந்தேகம், இடைவெளிகள் எல்லாம் மறைந்து உங்கள் மீது ஒரு ஆழமான அன்பு ஏற்பட துவங்கும். அப்படி அன்பு ஏற்பட்டதை நீங்க எப்படி அறிய முடியும்னா, அடிக்கடி உங்க பார்வையில படுற மாதிரி இருப்பாங்க. உங்களிடம் பேசிவிட வேண்டுமென கூடிய துடியா துடிப்பாங்க. உங்க கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தவிப்பார்கள். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களுக்கு உங்க மேல அன்பு உண்டாகியிருக்கு என்றுதான் அர்த்தம். யாரிடமாவது உங்களைப் பற்றி பேசி மகிழ்வார்கள். இவர்களின் அன்பு போக போக எதையும் எதிர்பார்க்காத ஒரு தூய்மையான அன்பாக உருவெடுக்கும். உங்களைப் பார்க்காத நாட்களில் மனம் ஒருவிதமான துன்பத்தை அனுபவிப்பதை உணர்வார்கள். அவர்கள் உங்களைப் பார்க்கும்போது உங்கள் மீது அன்பில்லாதவர் போன்று தோன்றினாலும் தன் இதயத்தில் பேரன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். உங்களிடம் எதுவுமே இல்லைனாலும் கூட உங்களின் மனதைப் பார்த்து உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். தன் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் உங்களை நினைத்த மறுகணம் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆரம்பத்தில் எதிர்ப்பில் தொடங்கும் உறவே போகப் போக அன்புள்ள உறவாக மலரும் என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் ஆரம்பத்தில் உங்களை இவர்கள் எதிர்த்தாலும் போகப் போக வலுவான அன்பாக மாறி பிரிக்க முடியாத உறவாக மாறி இருக்கும். இவர்களின் சுபாவம் எப்படி இருக்கும்னா, மற்றவர்களிடம் அமைதியாக இருந்தாலும் உங்களிடம் வெளிப்படையாக இருப்பார்கள். அதிக அன்பு, இரக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை உங்களுடைய வாழ்வில் ஒருபோதும் தவற விடாதீர்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.